ஹைவேன்னு சொன்னாலே ஒரு சவாலா தோணுச்சு. பயங்கர ஸ்பீடு, வண்டிங்க நிக்காம போகுது, டக்கு டக்குன்னு முடிவெடுக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அதே டவுட் தான் எனக்கும் இருந்துச்சு. ஹைவேல ஓட்டுறது வெறும் வேகத்தை ஏத்துறது மட்டும்தானா? இல்ல, அதுக்கு ஒரு தனி மைண்ட் செட் வேணும். சிட்டிக்குள்ள ஓட்டிட்டு இருந்த ஒரு சாதாரண டிரைவர் திடீர்னு ஃபாஸ்டா போற ஹைவேல நுழையும் போது அவன் மனசு, உடம்பு, கவனம் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகணும்? இனி நான் சொல்றது சும்மா டிப்ஸ் இல்ல, என் உயிரையே காப்பாத்தின விஷயம். இந்த 3 நிமிஷத்துல நான் முதல்ல ஹைவேல போன அந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சது, நான் ஃபேஸ் பண்ண 3 முக்கியமான பயங்கள் என்ன, அந்த பயத்தை கடந்து சேஃப்டியா நம்பிக்கையா ஓட்ட அந்த ஒரு முக்கியமான ரகசியம் என்ன, இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சா மட்டும் போதும், உன் பயம் மொத்தமும் ஓடியே போயிடும். இது உன் அடுத்த லாங் டிரைவுக்கான எல்லா சீக்ரெட்டையும் திறந்து காட்டும் பாடம். நம்ம பிரெயினே நமக்கு எதிரா வேலை செய்யுது. உளவியல் உண்மை என்னன்னா, ஸ்பீடா போகும்போது நம்ம மூளையோட பார்வை வரம்பு சுருங்கிறது, டனல் விஷன். இதுதான் ஹைவேல நடக்கிற முதல் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம். இத சமாளிக்கிறதே ஹைவேயோட முதல் சவால். எனக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடுனா தூக்கி வாரி போடும். 40-50 கிலோமீட்டர்ல ஓட்டி பழகின எனக்கு டக்குன்னு 80-100 கிலோமீட்டர்ல ஒரே ஸ்பீட்ல போறது பயத்தை கொடுத்துச்சு. ஆக்சிடென்ட் ஆகும்னு என் மைண்டே சொல்லுச்சு. மத்த கார்கள் பயங்கர ஸ்பீட்ல என்னை ஓவர்டேக் பண்ணி போறத பார்க்கும்போது நானும் ஸ்பீடை ஏத்தணும் போலன்னு ஒரு தேவையில்லாத டென்ஷன் வந்துச்சு. சிட்டிக்குள்ள விளம்பர பலகை, சிக்னல்னு கவனம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஹைவேல ஒரே மாதிரி பாதையில கவனம் வைக்கிறது பயங்கர டயர்டை கொடுத்துச்சு. 3 செகண்ட் ரூல், இதுதான் நம்ம முதல் ஃபார்முலா. 3 செகண்ட் கேப் இல்லனா உன் பிரேக்குக்கும் உயிருக்கும் இடையில 0.5 செகண்ட் தான் இருக்கும். வலது லேன் ஓவர்டேக்கிங் செய்யறதுக்கு மட்டும்தான். அங்க சும்மா நிதானமா போனா பின்னாடி வரவன் கோபத்துல இடிச்சிடலாம். திடீர்னு பிரேக் போடாத. ஹைவேல திடீர்னு பிரேக் போட்டா தொடர் ஆக்சிடென்ட் ஆகும். கவனத்தை ரோட்ல வச்சா ஹைவே உனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான இடமா மாறிடும். இந்த காணொளியை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்.